சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் கண் காட்டும் இசையானும் கயிர் காட்டும் புயலானும் வெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மண்டலம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 23வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பரணதேவ நாயனார் பாசுரங்கள் சிவபெருமான் திரு அந்தாதியை என்ற சிற்றிலக்கியத்தினை நமக்கு பொருளோடு எடுத்துச் சொல்ல வருகை தந்திருப்பவர் சிவராஜம் ராஜசேகர் அம்மா அவர்கள். இவர் சைவ வளர்த்த பூமி என்று சொல்லப்படும் திருநெல்வேலியை சேர்ந்தவர். இவர் இயந்திரவியலில் பட்டய படிப்பும் முடித்து உள்ளார். இவர் திருவாடுதுறை ஆதீன திருமுறை பயிற்சி மைய ஆசிரியராகவும் இருக்கிறார். கந்தர் அலங்கார பொருள் விளக்கமும் கூறி வருகிறார். அகத்தியர் தேவார திரட்டு விரிவுரைவாளராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அம்மாவிடமிருந்து சிவபெருமானின் திருவந்தாதியை கேட்கலாம் வாங்க. அம்மா, மேடை உங்களுடையது, பேசலாம் வாங்க. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி போற்றி. அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி, அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். பரணதேவநாயனார்கள் போற்றாள் போற்றி. சிற்றம்பலம். மைப்பொலியும் கண்ணீகள் மாலையனோடிந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன்னின் அருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனிப்பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலைவேறாய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்காணம்மானாய். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவஞானத்தாலே போழிள மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுகின்ற ஆனந்த களிப்பு. சாத்திர நூலாசிரியர் சொல்வது போல, அருணந்தி சிவாச்சாரியார் சொல்வது போல, போழில மதியினானை போற்றும் அருள் பெற்றோர். இந்த அருளையும் ஆனந்த களிப்பாக பாடுகின்ற இந்த நல் வாய்ப்பினையும் நமக்கு ஏற்படுத்தி தந்த நம் தமிழ் ஊரன் மன்றத்தின் சிங்கப்பூர் அமைப்பையும் ஐயாரப்பன் திருமுறை மன்றம் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்வு முதற்கண் அந்த இரண்டு அமைப்பினருக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கிக் கொண்டு இணைந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவர் பாதம் தொட்டு வணங்கி
என்னை இந்த நன்னெறியிலே செலுத்திய ஆசிரிய பெருமக்களின் பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி, ஆதீனங்களின் பாதங்களை முக்கரணங்களால் வழங்கி இந்த நிகழ்வுக்கு செல்கின்றோம். இது 23வது நிகழ்வாக இந்த பரணதேவ நாயனாருடைய சிவபெருமான் திருவந்தாதி 2வது. சிவபெருமான் திருவந்தாதியே 11ஆம் திருமுறையில் 2ஆக இருக்கின்றது. இது 2வது உள்ள நூலாக பரணதேவ நாயனார் அருளி செய்தது. சிவபெருமானுடைய அருமையும் பெருமையும் அளத்தற்கரியது. அப்படிப்பட்ட பெருமானை தலைவனாக பெற்ற இந்த சைவ, அப்படி அந்த பெருமானை போற்றி பாடுவதற்கு நமக்கு அருளாளர்கள் மூலமாக அப்பெருமான் அருளி செய்த திருமுறைகள் 12. அவை நமக்கு முருகப்பெருமானுடைய 12 கண்கள் போலவும் 12 ஆதித்தர்கள் போலவும் நின்று நம்முடைய மன மாசுகளையும் வினைகளையும் களைந்து அறிவு தூய்மை பெற உதவுகின்றது. இதை நாம் அனுபவத்தில் தான் பெற முடியும். அது இந்த திருமுறைகளை ஓதுவதின் பயனும் அதனால் கிடைக்கின்ற நாம் பெறுகின்ற பயன் என்பது அனுபவத்தால் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த 12 திருமுறைகளுமே சிறப்புடையதுதான் என்றாலும் இன்று இந்த மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் என்ற தலைப்பின் கீழிலே நடைகின்ற இந்த கருத்தரங்கம் எடுத்துக்கொண்ட திருமுறை 11ஆம் திருமுறை. அது தனக்கென்று ஒரு தனிச்சிறப்புடையதாக நாம் பார்க்கிறோம். இது பிரபந்த திரட்டு சிற்றிலக்கியங்களின் தொகுப்பு என்று கூறலாம். நமக்கு 96 வகை சிற்றிலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் 22 சிற்றிலக்கியங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த 11ஆம் திருமுறை. மேலும் மன்னன் என்று சொல்லப்படக்கூடிய பெருமான் எழுதிய திருமுகப்பாசுரத்தை, சீட்டுக்கவி என்று சொல்லக்கூடிய திருமுகப்பாசுரத்தை தன்னகத்தை கொண்டது. அந்த மன்னனையே தன் மழலையாக பேணிய காரைக்கால் அம்மையார் அவர் பாடிய பதியங்கள், நில உலகை ஆண்ட மன்னர்களாகவும் நாயன்மார்களாகவும் விளங்கியவர்கள் அருளி செய்த நூல்கள், துறவியர்கள் மற்றும் புலவர்கள் பாடிய நூல்களை தன்னகத்தை கொண்ட ஒரு சிறப்பான திருமுறையாக இது அமைந்திருக்கின்றது. திருமுறைகளை நமக்கு தொகுத்து தந்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவர் இந்த 11ஆம் திருமுறையிலே 10 பதியங்களை அருளி செய்திருக்கின்றார். திருஞான சம்பந்தர் மீது அவர் கொண்ட பக்தியும் அன்பும் அவர் மீதே ஒரு 6 நூல்களை நமக்கு நம்பியாண்டார் நம்பி அருளி செய்திருக்கின்றார். இவர் இந்த திருமுறைகளை தொகுத்த முறையை நமக்கு காட்டும் பொழுது உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணத்திலே சொல்லுகின்றார், மந்திரங்கள் 7 கோடி ஆதலினால் மன்னும் அவர் இந்த வகை திருமுறைகள் 7ஆக எடுத்தமைத்து, சப்தகோடி மந்திரங்கள் என சொல்லப்படுவதனால் அந்த முதல் 7 திருமுறைகளை அந்த மந்திரங்களை கோப்பாக அதை தொகுத்தார் என்று சொல்லி, பந்தமுரு மந்திரங்கள் 11 ஆதலினால் அந்த முறை 4 முறை 11 ஆக்கினார். திருமுறைகளை 11 திருமுறைகளாக அவர் தொகுத்த விதத்தை உமாபதி சிவாச்சார் நமக்கு இவ்வாறு காட்டுகின்றார். அந்த சப்தகோடி மந்திரங்கள் 7 என்பதனால் அதை 7 திருமுறையாக தொகுத்து கொண்டார். அடுத்து நமக்கு பந்தமுறை வந்த மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது பஞ்சபிரம்ம மந்திரம் 5, ஷட்டங்க மந்திரம் 6 இவை என்றும் சேர்ந்து 11 மந்திரங்கள் நமக்கு வழிபாட்டு முறையிலே நமக்கு உரிய மந்திரங்களாக சொல்லப்படுகின்றன.
அப்படி அந்த 11 மந்திரங்கள் இருப்பதனால் 11 திருமுறையாக இவர் தொகுத்து தந்தார் என்று நமக்கு காட்டுகின்றார். அதில் 8வது மந்திரமாக பார்க்கப்படுவது சிகாய வகை. அந்த சிகா மந்திரம் என்று சொல்லக்கூடியதற்கு இணையாக நமக்கு 8ஆம் திருமுறை திருவாசகம் அமைந்திருக்கிறது. அடுத்த இறுதியாக உள்ள 11வது மந்திரம் அஸ்திராய நமக என்பது. அது இந்த 11ஆம் திருமுறை. அஸ்திரம் என்பது பகையை வெல்லக்கூடிய ஆயுதங்களை கொண்ட தன்மை. அது அந்த பகையை வெல்லக்கூடிய ஆயுதம் போன்று நின்று நம் வினைகளை களைவதற்கு இந்த 11ஆம் திருமுறை இத்தனை அருளாளர்களால் நமக்கு பாடி பெருமான் கருணையினால் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்தாதி நூல்கள் மட்டுமே அதில் 8 நூல்கள் இருக்கின்றன. அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடியது தொடங்கி தொண்ட திருவந்தாதி உடைய 8 அந்தாதி நூல்கள் நாம் அதில் பார்க்கின்றோம். இந்த சிவபெருமான் அந்தாதி 2 என்பது முன்பே குறிப்பிட்டேன். அது கபில தேவ நாயனார் அருளியது. அதை இப்போதுதான் செவிப்படுத்தும். அடுத்ததாக உள்ளது பரணதேவ நாயனார் அருளி செய்த இந்த சிவபெருமான் அந்தாதி 2வதாக அமைந்திருக்கின்றது. அவன் ஆதியும் அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற பெருமான். அப்படி இருந்து கொண்டு நமக்கு ஆதியும் அந்தத்தையும் செய்கின்ற பெருமானாகவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு பெருமானுக்கு இந்த அந்தாதி நூலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். வெண்பா யாப்பிலே 100 வெண்பாக்களை கொண்ட நூலாக இது இருக்கின்றது. இதில் மடக்கணி என்று சொல்லக்கூடிய அணி வைத்து அநேக பாடல்கள் மடக்கணியில் வைத்து பாடியிருக்கின்றார். ஒரு சில பாடல்கள் சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்ற அணியை வைத்து காட்டியிருக்கின்றார். இந்த மடக்கணி என்பது ஒரே சொல் செய்யுளி மீண்டும் மீண்டும் பயின்று வந்து வேறு வேறு பொருளை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்பது ஒரே சொல் மீண்டும் மீண்டும் பயின்று வந்தாலும் அதே பொருளை தந்து நிற்பது என்று 2 அணிநலன்களை நாம் இதிலே பார்க்கலாம். இந்த மடக்கணி என்பது யாப்பு வகையிலே யமகம் என்று சொல்லப்படுகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் இந்த யாப்பிலே நமக்கு 3ஆம் திருமுறையிலே 4 பதிகங்களை அருளி செய்திருக்கின்றார். திரு கழுமல பதிகம் 1, உற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே என்று தொடங்கக்கூடிய பதிகம் அது கழுமல பதிகம். அடுத்து திரு ஏகம்பம், திரு ஆலவாய், திரு வேளிமிழலை என்ற இந்த 4 தலங்களிலே இந்த யமக யாப்பிலை வைத்து நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அந்த ஒரே சொல் மீண்டும் வந்து அது வேறு பொருளை தந்து நிற்கக்கூடிய நிலைமையிலே மடக்கணி அணியிலே சொல்லும் பொழுது அது மடக்கணி என்று சொல்லப்படுகிறது, யாப்பிலே சொல்லும் பொழுது அது யமகம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக மடக்கணி சொற்பொருள் பின்வரும் நிலை சிலேடை நயங்களையும் நமக்கு ஆசிரியர் பரணதேவ நாயனார் இந்த அந்தாதியிலே நமக்கு காட்டியிருக்கின்றார். தலங்களை குறித்து சொல்லும் பொழுது அந்த தலத்தை சொல்லி பிரியாமல் அந்த பிரிக்காமல் பார்த்தோமானால் அந்த தலப்பெயரை குறித்து நிற்கின்றது. அந்த சொல்லையே நாம் பிரித்து பார்த்தோமானால் அது வேறு பொருள் தருவதாக இருக்கிறது. அப்படி ஒரு சிலேடை நயமுடைய பாக்களும் இந்த அந்தாதி நூலிலே நாம் பார்க்கலாம். நமக்கு திருவாசகத்திலே அந்தாதி பதியங்களாக மாணிக்கவாசக பெருமான் 7 பதியங்களை அருளி செய்திருக்கின்றார். திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் பதிகம், பிரார்த்தனை 10, குழைத்த 10, யாத்திரை 10 என்று 7 பதிகங்கள். இதில் இந்த அந்தாதி நூலில் ஒரு எந்த முதல் பாடல் எந்த சொல்லில் தொடங்குகிறதோ அதை கொண்டே இறுதி பாடல் இறுதி சொல்லை வைத்து முடித்திருந்தோமானால் அது மண்டலித்து வருதல் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் அந்தாதி 2மே அப்படித்தான்.
ஒன்று உரைப்பீர் என்று தொடங்கி இறுதியிலே ஒன்று என்று முடிகின்றது. அந்த ஒன்று என்ற சொல் முதல் பாடலின் தொடக்கமாகவும் இறுதி பாடலும் முடிவாகவும் இருந்து வருகிறது. அது மண்டலித்து வருதல் என்று சொல்லப்படுகின்றது. நமக்கு மாணிக்கவாசக பெருமான் பாடிய 7 பதிகங்களில் 6 பதிகங்கள் இந்த முறையில் அமைந்திருக்கின்றன, மண்டலித்து வருகின்ற முறையிலே. 7வது பதிகமாக சொல்லப்படுகிற அந்த யாத்திரை பத்திலே மட்டும் இந்த முறையில் இல்லாமல் அது பாடலின் இறுதி வார்த்தையோ சொல்லோ சொற்றொடரோ எழுத்தோ அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக அமைந்து நமக்கு பாடி தந்திருக்கின்றார். நமக்கு சாத்திர நூலிலே அருளந்தி சாச்சாரியார் அருளி செய்த 20 இந்த அந்தாதி முறையிலே, அதுவும் இந்த மண்டலித்து வருகின்ற முறையிலேயே 20 பாக்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்த அம்பாள் மீது பாடப்பட்ட அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் அருளி செய்தது, அதுவும் இந்த மண்டலித்து வருகின்ற முறையிலேயே அமைந்திருக்கின்றது. அடுத்து அருணகிரி பெருமான் அருளி செய்த கந்தர் அந்தாதி முருகப்பெருமான் மீது மிக அரிய பொருள் புரிந்து கொள்வதற்கு மிக அரிய பாடல்கள், அதுவும் ஒரு 100 பாடல்களிலே கந்த பெருமான் மீது அந்தாதி பாடியிருக்கின்றார். அடுத்து கம்பனும் சரஸ்வதி மீது சரஸ்வதி அந்தாதி என்ற ஒரு அந்தாதியை செய்திருக்கின்றார். அது 30 பாடல்களை கொண்டதாக இருக்கின்றது. இவ்வாறாக அந்தாதி நூல்கள் பல இருக்கின்றன. இந்த 11ஆம் திருமுறை பெருமை குறித்து பேசும் பொழுது, சிறப்பு குறித்து பேசும் பொழுது, முருகனுக்கென்று ஒரு தனி நூல் திருமுருகாற்றுப்படையை தன்னகத்தை உடையது. விநாயக பெருமானுக்கு வேற எந்த திருமுறையும் இல்லாத சிறப்பாக தனிப்பதிகங்களாக வைத்து பாடியிருக்கின்ற தன்மை இந்த 11ஆம் திருமுறையிலே நாம் காண முடிகின்றது. இதில் அவர் நமக்கு இந்த 100 பாடல்கள் மூலமாக இந்த அந்தாதியில் அவர் நமக்கு உணர்த்த வருவது என்னவென்றால், அந்த பெருமானின் முழு முதல் தன்மை, அவனுடைய பெருமை, அவனுடைய பெருநிலை, அவனுடைய தத்துவ நிலை, அவன் கருணையோண்டு இந்த உயிர்களுக்கு என்னவெல்லாம் செய்கின்றான் என்றெல்லாம் சொல்லி இதெல்லாம் அந்த பெருமானை குறித்து பேசுவதாக நமக்கு காட்டி, அடுத்து அந்த பெருமான் இந்த தலங்களிலே எழுந்தருளி இருந்து நமக்கு அருள் செய்கின்றதுனால் அந்த தலங்களை எல்லாம் சென்று வழிபட சொல்லி நமக்கு அறிவுறுத்துவதாக கிட்டத்தட்ட ஒரு 42 தலங்களை ஆசிரியர் காட்டுகின்றார். அப்படி தலங்களை சொல்லி அந்த தலங்களிலெல்லாம் எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் என்று சொல்லி இங்கெல்லாம் சென்று வழிபடுவதற்கு நமக்கு அறிவுறுத்துகின்றார். அந்த வழிபடுவதற்கு என்ன காரணம், ஏன் அவனை வழிபட வேண்டும் என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகின்றார். அடுத்து சைவத்தின் அடிநாதமாக சொல்லப்படுகின்ற அத்துவிதத்தை மிக அழகாக ஒரு பாடலில் வைத்து காட்டுகின்றார். அதுவும் அகத்துறையிலே வைத்து காட்டுகின்றார். மிக அருமையான தன்மையிலே அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அவன் யாருக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருக்கின்றான் என்பதை ஒரு பாடலில் வைத்து காட்டுகின்றார். இவ்வாறாக பாடலின் கருத்தை அமைத்துக் கொண்டு அவனை வழிபட்டு உயிர் பெற்ற அடியார்களையும் நமக்கு காட்டுகின்றார், அருளாளர்களையும். குறிப்பாக சண்டீச நாயனார், கண்ணப்ப நாயனார், இவர்களை குறித்து பாடாத அருளாளர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருமுறைகளிலே சண்டீச நாயனாரையும் கண்ணப்ப நாயனாரையும் குறித்து நமக்கு இங்கு சொல்லுகின்றார். அடுத்து அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்த நிகழ்வையும் சொல்லுகின்றார். திருமாலுக்கு அருளி செய்த பாட்டை சொல்லுகின்றார். கிருஷ்ண அவதாரத்தில் அவன் தன் சுற்றத்தாரை எல்லாம் அந்த மழையிலிருந்து காத்தது அதை சொல்லி அவனை ராம அவதாரத்திலே ராமேஸ்வரம் தலத்திலே வந்து நின்று பெருமானை வழிபட்டு அந்த ராவணனை அழித்த பின்பு பெருமானை அந்த சேதுக்கரை தலத்திலே வந்து வழிபட்ட தன்மையை சொல்லுகின்றார். இப்படி அவர்களுக்கெல்லாம் அருள் செய்த அருளிப்பாட்டை சொல்லுகின்றது. அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கிய அந்த பாடல் மிக அருமையான பாடல். பின்னாடி பார்ப்போம். அது அவருடைய கவிநயம், அந்த சொல்
திறமை, இதெல்லாம் அவர்களுடைய பாடலிலே நாம் பார்க்க முடிகின்றது. மால் என்ற ஒரு சொல்லே மயக்கம் என்ற பொருளிலும் திருமாலை குறித்து நிற்கின்றது, பெரிய என்ற பொருளிலும் நிற்கின்றது. இப்படி 3 பொருட்களை தந்த நம்மால் என்ற ஒரு சொல்லை வைத்து சில பாடல்களில் நமக்கு வைத்து காட்டியிருக்கின்றார். அதுபோல கரி என்பது சான்று என்ற பொருளிலே 3 பாடல்களை வைத்து காட்டியிருக்கின்றார். அந்த பெருமானை எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணமாயிருந்த அவனை எல்லா நிகழ்வுகளுக்கும் சாட்சியாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அந்த கரி என்ற சொல் சாட்சி என்ற பொருளிலே 3 பாடல்களை வைத்து காட்டியிருக்கின்றார். நமக்கு வள்ளுவ பெருந்தகையும் இந்த ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்வு சும்புளார் கோமார் இந்திரனே சாலும் கரி என்பார். ஒரு 5 புலன்களையும் அடக்கிய ஒருவனுடைய ஆற்றலுக்கு சான்றாக இந்திரனை பார்க்க, அவனுடைய நிலைமையை பார்த்தால் இந்த 5 புலனை அடக்கியவர்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று அந்த இந்திரனே சாலும் கரி என்று, அந்த இந்திரன் சாட்சியாக இருக்கின்றான் என்று அந்த கரி என்ற சொல் சாட்சி என்ற பொருளிலே திருக்குறளிலே திருவள்ளுவர் நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார். அதுபோல மாணிக்கவாசக பெருமானும் திரு கழுக்குன்ற பதிகத்திலே கோலமேனி வராகமே என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உன்னை ஓதனி வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்பார். இந்த உலகமே சாட்சியாக நீ என்னை ஆட்கொண்ட தன்மையை சொல்லுவோம். ஞானமே கரியாக உன்னை நான் நச்சி நச்சிட, உன்னை விரும்பி விரும்பி நான் வழிபட இந்த உலகத்தையே சாட்சியாக வைத்து என்னை நீ ஆட்கொண்ட தன்மை என்று அந்த திருக்கழுக்குன்ற பதிகத்திலே அந்த குரு தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே மாணிக்கவாசக பெருமான் நமக்கு வைத்து காட்டுகின்றார். இப்படி இந்த பாடல்களை அவர் வகுத்து கொண்டு இதையெல்லாம் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேசி அவன் ஒருவனே நமக்கு பற்றுக்கோடாக இருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லி அவனை வழிபடுவதற்கு நம்மை அறிவுறுத்துகின்றார். இந்த முதல் பாடலில் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பெருமானுடைய பெருமையை குறித்துத்தான் சொல்லுகின்றார். ஒன்றுரைப்பீர் போல பல உரைத்திட்டு ஓயாதே ஒன்றுரைப்பீராயின் உறுதுணையாம் ஒன்றுரைத்து பேரறவும் பூண்டு பெருந்தலையில் உண்டுழலும் பேரறவும் பூணும் பிரான் என்று அந்த ஒன்று என்று சொல்லுவது அவன் ஒன்றென்றது ஒன்றேதான் ஒன்றே பதி என்று சாத்திர நூல் நமக்கு சொல்லும். திருவாசகத்திலே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று மாணிக்கவாசக பெருமானும் சொல்லுவார். நமக்கு அற்புத திருவந்தாத்திலே காரைக்கால் அம்மையாரும் ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன் என்று அந்த ஒரு பொருளையே நினைந்திருந்தேன், அந்த ஒரு பொருளையே என் வழிபாட்டுக்குரிய பொருளாக நான் கொண்டிருந்தேன், அந்த ஒரு பொருளையே என் உள்ளத்தில் கொண்டிருந்தேன் என்று உள்ளத்து அடைத்தேன் என்று அந்த ஒரு பொருள் ஒப்பற்ற பொருளாக இருக்கின்ற அந்த தன்மையை முதல் பாடலிலே அவனுடைய அந்த ஒப்பற்ற தன்மையை சொல்லுகிறான். அவனுக்கு நிகராக சொல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லை என்பதனால்தான் ஒன்று, அது ஒரே பொருள் என்று சொல்லி ஒன்றுரைப்பே போல பல உரத்திட்டொழியாது, இவர் தேவர் அவர் தேவர் என்று சென்று அங்கு இங்கும் அலமராமல் இவன் ஒருவனே பெருமான், இவன் ஒருவனே பொருள் என்று உணர்ந்து இவனை சாருங்கள் என்று சொல்லி ஒன்றிருப்பீர் ஆயின் உறுதுணையாம், அப்படி இவனை மட்டுமே பற்றுக்கோடாக கொண்டு இவனையே துணையாக எண்ணிக்கொண்டால் அவன் உறுதுணையாக இருக்கின்றான் உங்களுக்கு என்று சொல்லி ஒன்றுரைத்து அந்த அவன் சொல்லிய அந்த ஒரு சொல்லாகிய அந்த ஒரு மந்திரத்தையே உரைத்து பேரறவும் பூண்டு பெருந்தலையில் உண்டுழலும் என்று அந்த பிரம்ம கபாலத்திலே அவன் பலி ஏற்றுக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி அந்த அப்படி ஒப்பற்ற ஒரு பொருளாக இருக்கின்ற பெருமான் நம் பொருட்டு அந்த கபாலத்தை ஏந்து பலியேற்கின்றான், நம் வினைகளை பலியேற்கின்றான் என்று சொல்லி
பேரறவம் பூணும் பிரான் என்று அந்த அவனை வழிபடுகின்றவர்களுடைய ஒலி அது பேரறவமாக இருக்கின்றது. அதை பூணும் பிரான் என்று நமக்கு சொல்லுகின்றார். அடுத்து அவனுடைய பெருமையாக சொல்லப்படுகிறது. அவன் பிறவாயாக்கை பெரியோன் என்று பிறப்பிலி பேர்நந்தி என்று நமக்கு திருமுறைகளிலே சொல்லப்படுகிறது. அதுபோல சார்ந்து உரைப்பது ஒன்றுண்டு சாவா மூவா பெருமை சார்ந்துரைத்த தத்துவத்தின் உட்பொருளை சார்ந்துரைத்த ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொள்ளும் ஆதி என்றன்பால் அருள் என்று உன்னை சார்ந்து நான் உரைக்கின்ற ஒரு சொல் உண்டு என்று சார்ந்துரைப்பது ஒன்று உண்டு, சாவா மூவா பெருமை உடையவன் நீ என்று சொல்லி அத்தகைய பெருமையுடையவனின் சார்ந்துரைத்த தத்துவத்தின் உட்பொருளை இந்த ஆல நிலக்கீழ் அமர்ந்து தத்துவத்தின் உட்பொருளை கூறிய தன்மையை சொல்லி அவன் தட்சிணாமூர்த்தி வடிவமாக இருந்து ஆதின் கீழ் இருந்து அறமுறைத்த தன்மையையும் காட்டி சார்ந்துரைத்த அம்பலவா ஆதியே அண்டத்தை ஆட்கொள்ளும் ஆதி என்றன்பால் அருள் செய் என்று எனக்கு நீ அருள் செய்வாயாக என்று அந்த பெருமானிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த பாடலில் அந்த பெருமானுடைய தனித்தன்மையை தனிப்பெருமையை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமானாகி நீ எனக்கு அருள் செய்வாயாக என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு அடுத்து 9வது பாடலிலே சொல்லும் பொழுது பேச்சு பெருகுவதன் பெண் ஆண் அலி என்று பேச்சு கடந்த பெருவழியை பேச்சுக்கு உரையானை ஊனுக்கு உயிரானை ஒன்றற்கு உரியானை நன்னெஞ்சே உற்று என்று அவனுடைய தத்துவ நிலையும் தத்துவம் கடந்த நிலையும் அவர் நமக்கு இங்கு சொல்லுகின்றார். இந்த ஆண் பெண் அலி என்பதெல்லாம் அவன் இந்த உலகத்திலே இந்த தோற்றத்திற்கு கொண்டபோது இந்த ஆணுடல் பெண்ணுடல் அவை அல்லாத மற்ற எல்லாமாகவும் அந்த பெருமானாகவே இருக்கின்றான் என்று சொல்லி பேச்சு கடந்த பெருவழியை அந்த பேச்சுக்கெல்லாம் கடந்த பெருவழியிலே நிற்கின்ற ஞான சொரூபமாய் நிற்கின்ற அந்த பெருமானை பேச்சுக்கு உரையானை அந்த பேச்சுக்கெல்லாம் அவன் அகப்படாத தன்மையினை ஊனுக்கு உயிரானை இந்த உடம்பிலே இருக்கின்ற உயிர் போல அவன் இந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற தன்மையை சொல்லுகின்றார். அப்படி அந்த பெருமான் தத்துவங்களாகவும் தத்துவம் கடந்த நிலையிலும் அவன் நிற்கின்றான் என்று சொல்லி இதே நமக்கு திருச்சதகத்திலே மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லுவார், அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி நின்ற என்று சொல்லுவார். அப்படி இந்த பெருமான் தத்துவங்களையும் தத்துவம் கடந்த நிலையும் உடைய பெருமானாக இருக்கின்றான் என்று அந்த 9வது பாடலிலே சொல்லி அடுத்து அவனுடைய திருவடி பெருமையை குறித்து சொல்லும் பொழுது 17வது பாடலில் ஆங்குரைக்கலாம் பொன் மலர்பாத மக்தன்றே ஆங்குரைக்கலாம் பொன் அணி தில்லை ஆங்குரைத்த அம்பலத்தும் அண்டத்தும் அப்பாலுமாய் நின்ற அம்பலத்தும் அண்டத்தும் ஆம் என்று பெருமானை சொல்லுகின்றார். அந்த பெருமான் பொன்மலர் பாதம் என்கிறார். அவனுடைய திருவடி அது நமக்கு எந்த வகையிலெல்லாம் அருள் செய்கின்றது என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய அறிவை மலர்த்துகின்ற பாதமாக இருப்பதனால் அது மலர்பாதம் என்று சொல்லப்படுகின்றது. அது நமக்கு காலத்திலே மலரும் பக்குவம் அந்த காலத்திலே மலர்கின்ற திருவடியாக இருப்பதனால் அது மலர்பாதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வண்டுக்கு நெகிழ்வது தன் அன்பர்களுக்கு அது நெகிழ்ந்து கொடுப்பதாக இருப்பதனால் அது மலர் போன்ற திருவடியாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த மலரின் தன்மை காண்போரை கவரக்கூடியதாக இருப்பது அதுபோல அந்த பெருமானுடைய திருவடி இருக்கின்றது என்பதனால் அது பொன் மலர் பாதம் நமக்கு அறிவை மலர்த்துகின்ற பொன் என்பது ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக வைத்து அப்படி அந்த பெருமான் நம்மை அறிவை மலர்த்தக்கூடிய பாதமாக அது இருக்கின்றது என்று சொல்லி அது எங்கெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானாவும் இருக்கின்றான் அண்டத்திலே ஆடுகின்ற பெருமானாவும் இருக்கின்றான் என்று சொல்லி அப்பாலுமாய் அது அந்த சிதாகாசத்திலும் ஆடுகின்ற பெருமானாக அவருடைய திருவடி அத்தகைய
பெருமையுடையதாக இருக்கின்றது என்று நமக்கு இங்கு சொல்லுகின்றார். பாதாளம் ஏழினின்கீழ் சொற்கழிவு பாதமலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த திருவடி எதையெல்லாம் கடந்து நிற்கின்றது என்று சொல்லுகின்றோம். அதுபோல பாதம் 2 மெனுவில் பாதாளம் 7 கப்பால் என்று மாணிக்கவாசகர் திரு வெம்பாவையிலும் திரு குயிர்ப்பத்திலும் நமக்கு காட்டுவார். அப்படி அத்தகைய திருவடியை உடைய பெருமான் நமக்கு அதை நம்மை அறிவை மறத்தக்கூடிய திருவடியை கொண்டிருக்கின்ற பெருமான் என்று அந்த மலை போன்ற திருவடி அது எந்த இடங்களிலெல்லாம் ஊடுருவி நிற்கின்றது என்பதை அவனுடைய திருவடி பெருமையை குறித்து சொல்லக்கூடிய பாடலாக அந்த 17வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து நமக்கு இந்த தோற்றத்தையும் இருப்பையும் ஒடுக்கத்தையும் செய்யக்கூடிய பெருமானாக அவனே இருக்கின்றான் என்று சொல்லி, அமைவும் பிறப்பும் இறப்புமாம் ஆற்றாங்கு அமைவும் பரமான ஆதி அணையும் திரு ஆலவாய் சென்று சேராது மக்கள் திரு ஆலவாய் சென்று சேர் என்று இந்த பாடலில் திரு ஆலவாய் தலத்தை குறிப்பிடுகின்றார். 2 முறை ஆலவாய் என்று வந்திருந்தாலும் இந்த முதலில் வந்திருக்கின்ற திரு ஆலவாய் என்பதை அந்த தலத்தை குறிப்பிட்டிருப்பதாகவும், 2வது சொல் அது பிரித்து பார்க்கும் பொழுது திருவால் அவாய் சென்று என்று அந்த செல்வத்தை ஓடி செல்லுகின்ற மாக்கள் என்கின்றார். அவர் மக்கள் இனத்திலேயே சேர்க்க முடியாத தன்மை என்று அவர்களை மாக்கள் என்று குறிப்பிடுகின்றார். நமக்கு அந்த பெருமானால் தான் பிறப்பும் இறப்பும் மற்றாங்கு அமைவும். இப்போது இந்த இருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த திதி நிலை, இந்த நிலையும் பெருமானாலே தான் நமக்கு அருள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 3ம் நமக்கு அவனாலே அருள் செய்யப்படுகின்றது. அவன் அமைகின்ற அந்த திருவாலவாய் தலத்தை சென்று வழிபடுவாயாக. அதை சேராது இருக்கின்ற மக்களுடைய நிலைமையை சொல்லும் பொழுது மாக்கள் என்ற அறிவில்லாத மாக்கள் என்று சொல்லி அவர்களை செல்வத்தை தேடி அலைகின்ற தன்மையை இங்கு நமக்கு கண்டிப்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம், வருத்தத்தோடு சொல்வதாகவும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இந்த 27வது பாடலிலே அந்த தலத்தை சொல்லும் பொழுது சிலேடை அணிநயம் வைத்து நமக்கு காட்டியிருக்கின்றார். அந்த பெருமானுடைய நமக்கு அவன் அருளி செய்கின்ற அருளிப்பாடு நமக்கு இந்த படைத்து காத்து அழிக்கின்ற தன்மை அவனால் தான் இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லுகின்றார். இந்த 28வது பாடல் அது அந்த கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்த திறத்தை நமக்கு சொல்லுகின்றார். அந்த கண்ணப்ப நாயனார் கபில தேவநாயனார் அருளி செய்ததில் ஐயா சொற்பொழிவிலே மிக விரிவாக அதை சொன்னார்கள். அதற்கு முன் கண்ணப்ப தேவர் மரம் 2 இதை பார்த்தோம். அதிலேயுமே இந்த கண்ணப்பனுக்கு அவன் அருள் செய்த அருளிப்பாடு, அவன் எவ்வாறெல்லாம் பெருமானை வழிபட்டான் என்பதையெல்லாம் மிக விளக்கமாக இன்று தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சென்று செருப்பு காலால் செல்ல மலர் நீக்கி சென்று திருமுடிவாய் நீர் பார்த்து சென்று தன் கண்ணிடந்தன் அன்று அப்பும் கருத்தற்கு காட்டினான் கண்ணிடந்து அன்று அப்பாமை பார்த்து என்று பெருமான் அந்த கண்ணப்பருக்கு அருள் செய்த திறத்தை செருப்பு காலால் மலர் நீக்கி வாயால் தன்னுடைய திருவாயில் கொண்டு வந்த நீரை பெருமானுக்கு திருமணந்தனமாட்டி வழிபட்ட அந்த கண்ணப்பருக்கு பெருமான் மற்றொரு கண்ணிலும் குருதி சோர அதில் கண்ணிடந்து அப்பும் பொழுது பெருமானை தடுத்து நிறுத்தி அந்த குருதியையும் நிறுத்தி இந்த கண்ணிலே குற்றம் ஒன்றும் இல்லை என்று அவருக்கு கர்த்தர்க்கு என்று சொல்லுகின்றார். அந்த அன்புடைய கண்ணப்பனருக்கு காட்டி அவருக்கு அருள் செய்த தன்மையை இங்கு சொல்லுகின்றார். இதில் அந்த கண்ணிடந்து என்று வருகின்றது சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்ற தன்மையில இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த சண்டீச நாயனாருக்கு அருள் செய்த இதை சொல்லும் பொழுது 11வது பாடல்
அடைந்து உன்பால் அன்பாய் அணிமணி கொண்டு அர்ச்சித்து அடைந்து உன்பால் மேலுகுத்த மாணிக்கு அடைந்து அன்பால் அவ்வமுதம் ஊட்டி அணிமலரும் சூழ்ந்து அன்று அமுதமாக்கினாய் காண் என்று சொல்லுகின்றார். அந்த அன்பாலே உன்னை அடைந்து உன்னை வழிபட்ட அந்த விசாரசர்மன் என்று சொல்லக்கூடிய மாணிக்கு, மணி என்பது பிராமண சிறுவன் என்ற ஒரு பொருளிலே, மேல் உகுத்த மாணிக்கு அணிமணி கொண்டு அர்ச்சித்து அந்த ஆற்றங்கரையிலே மணலை லிங்கமாக வைத்து அப்பெருமான் மீது கொண்ட அன்பினார் அந்த பாலை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த சிறுவன் அங்க அந்த வழிபாட்டை இயற்ற அவனுக்காக அவ்வமுதம் அளித்து, அவ்வமுதம் என்பது உனக்கு பிரசாதமாக படைக்கப்பட்ட அந்த அமுதத்தையே மாணிக்கம் அளித்து ஊட்டி அணிமலரும் சூழ்ந்து உனக்கு திருமுடி மேலே சாத்தப்பட்ட அந்த இண்டை மாலையும் மாணிக்கு சுட்டி அன்று அமுதமாக்கினாய் காண் என்று அவனுக்கு அந்த வீடு பேற்றை நல்கினாய் என்று இந்த சோறு என்று சொல்லக்கூடிய அந்த முக்தி பதத்தை மாணிக்கு அன்று நீ அருள் செய்தார் என்று இந்த பாடலிலே நமக்கு காட்டுகின்றார். அந்த பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்று மாணிக்கவாசர் பெருமானும் சொல்லுவார். இந்த சண்டீசர் இதை சாத்திர நூலாசிரியர் சிவானந்த சிவாச்சாரியாரும் அருள்நந்தி சிவாச்சாரியாரும் நமக்கு காட்டியிருக்கின்றார். அந்த பெருமானையே நினைந்து செய்த பாதக செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு பரிசாகவே வரும் என்று சொல்லி, பெருமானை நினைத்து நீ செய்யாத புண்ணிய செயல்கள் எல்லாமே உனக்கு பாவச் செயல்களாகவே அமையும் என்று தக்கன் வேள்வி செய்த திறத்தையும் சொல்லி, சண்டீச பெருமான் வழிபட்ட திறத்தையும் நமக்கு சிவானந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக காட்டுவார் சாத்திர நூலில். அந்த பெருமானை நினைந்து அன்பால் வழிபடுகின்றவர்கள் செய்கின்ற பாதகமும் அவர்களுக்கு பரிசை தருகின்ற தன்மையை நமக்கு சொல்லி காட்டுவார். அடுத்து அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் அருளி செய்தது 15வது பாடல். ஏத்துற்று பார்த்தன் எழில்வான் அடைவான் போல் ஏத்துற்று பார்த்தன் இறைஞ்சுதலும் ஏத்துற்று பாசுபதம் அந்தழித்த பாசூரான் பால் நீற்றன் பாசுபதம் இன்று அழி என்பால் என்று. இந்த பாசுபதம் என்பது அஸ்திரம். அதை வேண்டி அர்ஜுனன் தவம் செய்த நிலையை நமக்கு சொல்லுகின்றார். ஏத்துற்று பார்த்து எழில்வான், அந்த மேலே தவம் செய்ய அவன் நின்ற கோலத்தை நமக்கு காட்டுகின்றார். இதை நம்ம சங்க இலக்கியத்திலேயுமே ஒரு பாடலில் சொல்லிட்டாங்க. அவன் ஒரு கால் ஊன்றி மறுகாலை அந்த ஊன்றிய காலின் முட்டிலே ஊன்றி கை ரெண்டையும் மேலே தூக்கி அந்த வானத்தை நிமிர்ந்து பார்த்து அவன் தவம் செய்த கோலம். அந்த சூரியனை நோக்கி அந்த தாமரை பூ மலர்ந்திருப்பது போல என்று நமக்கு திருத்துறை நூல் காட்டுகின்றது. அதைத்தான் இன்னும் சொல்லினான். ஏத்துற்று பார்த்தன் எழில்வான் அடைவான் போல் ஏத்துற்று பார்த்தன் இறைஞ்சுதலும். அந்த பெருமானை வேண்டி அவன் தவம் செய்கின்றான். ஏத்து உற்று பார்த்து பாசுபதம் அழி செய்த பாசூரான், பாசூரான் அந்த தலத்திலே இருக்கின்ற பெருமான், அவன் அந்த பாசுபதத்தை அவனுக்கு அருளி செய்தான் என்று சொல்லி, பால் நீற்றான், அவன் அந்த திருமேனியில வெந்நீர் தாங்கி இருக்கின்ற தன்மையை சொல்லி, பாசுபதம் இன்று அழி என்பால் என்று அழியன்பால், இந்த ஏழையன்பால் பாசுபதம், அந்த பாக்களால் ஆன நல்ல சொற்களால் ஆன பாக்கள் இன்று என்பால் உண்டு. அதனால் இந்த பெருமானுடைய திருவருளை பெறுவது மிக எளிது என்று நமக்கு சொல்லுகின்றார். இந்த கந்தர் அலங்காரத்திலே சக்தி வாழந்தன் கையெதிர் என்று யமனை பார்த்து அருணகிரி பெருமான் மிக தைரியமாக பேசுவார். அதுபோல இந்த பெருமானின் அருளை பெறுவதற்கு இந்த பாக்கள் நல்ல சொற்களால் ஆன பாக்கள் என்பால் உண்டு என்று இந்த பாசுபதம் என்ற சொல் இவ்வாறாக பிரிந்து நின்று வேறு பொருளை
தருவதாக இருக்கிறார். பாசுபதம் என்பது அஸ்திரம். அது பல வகையான வில்லுகளின் அஸ்திரத்தை ஒரே அம்பு பெற்றிருக்கக்கூடிய அஸ்திரம் அது பாசுபதம் என்பது. அதுபோல இந்த நல்ல சொற்களான பாக்கள் நிறைந்த இந்த திருமுறைகள் நமக்கு பெருமானை அருளை பெற்றுத் தருவதற்கு உதவும் என்று சொல்லி, அதனால்தான் இந்த 11ஆம் திருமுறை நமக்கு அந்த அஸ்திராய நமக என்று 11ஆவதாக சொல்லக்கூடிய மந்திரமாக இந்த திருமுறையை சொல்லலாம். இவர் நமக்கு சான்றாக இந்த பாடலை நமக்கு காட்டுகின்றார். நல்ல சொற்களுடைய பாக்கள் என்பால் உண்டு அவன் அருளை பெறுவதற்கு என்று சொல்லுகின்றார். அடுத்து அந்த பெருமானை எதற்காக நாம் வழிபட வேண்டும்? அவன் இத்தனை கருணையோடு நமக்கு படைத்து காத்து ஐங்கொழில் எல்லாம் செய்கின்றான் என்றான். அவனை வழிபடுவதற்குரிய காரணம் ஏதாவது வேண்டும் அல்லவா? இந்த இப்பிறவி கொடுத்ததே இந்த பிறப்பு ஒழிய இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு. இந்த பிறவி துன்பம் நீங்க வேண்டுமானால் அந்த பெருமானை வழிபடு என்று 2வது பாடலிலே நமக்கு காட்டுகின்றார். பெற்றும் பிறவி பிறந்திட்டு ஒழியாதே என்று. இந்த பிறக்கரிய இந்த பிறவியை பெற்று இந்த பிறவியை நீக்குவதற்குரிய வழியை தேடாமல் நிற்கின்ற என்று சொல்லி, பெற்றும் பிறவி பெருந்தொழுமின் பெற்றும் குழையணிந்த கோளரவ கூற்றுதைத்தான் தன்மை குழையணிந்த கோளரவனி என்று அந்த பெருமானை வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் வழிபடுவதற்கும் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்வாயாக என்று சொல்லி மீண்டும் ஒரு காரணத்தை நமக்கு காட்டுகின்றார். 49வது பாடலிலே, எவ்வளவு பெரிய உயிராக இருந்தாலும், அது எத்தனை பெரிய சிறப்புடையதாக இருந்தாலும் ஒரு கருவுக்குள் புகுந்துதான் பிறவிக்கு வர வேண்டும். அப்படி அந்த கருவுக்குள் புகாமல் காப்பதற்கு இந்த கோழிலியை பெருமானை சென்று வணங்குவாயாக என்று கோழிலி தலத்து பெருமானை குறித்து நமக்கு காட்டுகின்றார். கரையேனும் மாதர் கருவான சேது கரையேனும் மாது கரையா கரையேனும் கோழிலியம் மாதி குறி பரவ வல்லையில் கோழிலியம் ஆதி குறி என்று அந்த கோழிலி எம் பெருமான் கோழிலி ஆதி எம் பெருமான் அவன் குற்றமில்லாத பெருமானாக இருக்கின்றான். நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமானாக அவன் இருக்கின்றான். அந்த கரையேனும் ஆதர் கருவான என்பது, அந்த கரையேனும் என்பது யானையை குறித்திருக்கின்ற ஒரு சொல்லாக அது அமைந்து, அப்படி பெரிய உருவத்தையும் ஒரு வழிபடக்கூடிய விலங்காகவும் அது இருக்கு. அப்படி என்றாலும் அது ஒரு கருவுக்குள் புகுந்துதான் வர வேண்டி இருக்கின்றது என்று சொல்லி, அத்தகைய எல்லா இந்த பிறவிக்கு வர வேண்டுமானால் ஒரு கருவுக்குள் புகுந்துதான் வர வேண்டும். அப்படி கருவுக்குள் புகாமல் இருப்பதற்கு நம் குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மையிலே இந்த கோழிலி தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த பெருமான் அவனை சென்று வணங்குவாயாக என்று சொல்லுவார். நமக்கு சாத்திரங்களிலே சொல்லும் பொழுது, அவன் நிலைமை குறித்து சொல்லும் பொழுது, அவன் சுத்த மெய்ஞான ஜோதி என்பார். அவன் எந்த குற்றமும் இல்லாத மெய்ஞான ஜோதியாக இருக்கின்றான். குற்றங்கள் எல்லாம் இவன் பாலே என்பார். இந்த குற்றங்களில் இருப்பதெல்லாம் இந்த ஆன்மாக்களிடத்தே என்று, இதையெல்லாம் நீக்குவதற்காகத்தான் அந்த பெருமான் இந்த தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். இந்த தலத்தை சென்று நீ வணங்குவாயாக என்று நமக்கு இந்த 49வது பாடலிலே காட்டி, 50வது பாடலிலே அவன் நஞ்சுண்டு நீலகண்டமாக இருந்த இதை சொல்லி, அதை அவர் சொல்லும் பொழுது அது ஒரு அடையாளமாக அவன் செம்மீன் எம்மானாக இருக்கின்றான். அந்த கண்டத்திலே இருக்கின்ற அந்த கருநீலம் அவனுக்கு ஒரு மச்சம் போல, குறி என்பது அடையாளம், அது மச்சம் என்று, அது மச்சம் போல இருக்கின்றது என்பது ஒரு வித்தியாசமான பார்வையிலே இவர் நமக்கு காட்டுகின்றார். குறியார் மணிவிடற்று கோலஞ்சேர் ஞான குறியாகி நின்ற குணமே குறியாகும் ஆலங்காடு எய்தா அடைவேன் மேலாடரவம் ஆலங்காடு எய்தா அடை என்று அந்த பெருமானிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார்.
அந்த பெருமான் எனக்கு எவ்வாறு காட்சி தர வேண்டும் என்பது, ஆலங்காடு தலத்திலே சென்று உன்னை வழிபட நான் வருகின்றேன். நீ எனக்கு அந்த ஆலம் விழுது போல அந்த பாம்புகள் உன் மீது ஆடுகின்ற அந்த தன்மையோடு எனக்கு நீ காட்சி தர வேண்டும். ஆடரவம் ஆலங்காடு எய்தா அடை என்று அந்த திருமேனியிலே நீ அந்த பாம்புகளில் அணிந்திருக்கின்ற தன்மை அத்தகைய தோற்றத்தோடு எனக்கு நீ அருள் செய்வாயாக, எனக்கு காட்சி தருவாயாக என்று சொல்லுகின்றார். அந்த குறியாக மணிமிடற்று என்பதை அவர் அந்த ஒரு அடையாளம் போல, அந்த செம்மேனியிலே அது ஒரு மச்சம் போல இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு காட்டுகின்றார். இவ்வாறெல்லாம் சொல்லி வந்தவர் இந்த ஆன்மாக்கள் இதனை வழிபடாத காரணத்திற்கு என்ன என்றால் ஐம்புல வேட்கை கொண்டு இது இந்த பெருமானின் உண்மைத்தன்மை புரியாமல் இந்த உலக இச்சையிலே உழந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, அப்படி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்றால், அவன் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கின்றான், வாழ் முதலாக இருக்கின்றான். யாருக்கெல்லாம் என்று சொல்லும் பொழுதுதான் மாணிக்கவாசகர் நமக்கு கோயில் மூத்த திருப்பதிகத்திலே சொல்வார், முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும். அந்த மூவர் பெரும் தேவர்களை சொல்லுகின்றோமே, அவர்களுக்கும் எனக்கும் என்னுடைய ஐம்புலன்களுக்கும் அவன் முதலாக இருக்கின்றான், முழு முதலாக இருக்கின்றான். முழு முதல் என்பது நம்முடைய அறிவுக்கு முதலாக இருக்கின்றான். திருதொரிடத்தில் சொல்லும் பொழுது வாழ் முதலே என்பார். இவரும் நமக்கு ஒரு பாடலிலே வாழ் முதல் என்று வைத்து காட்டி இருக்கின்றார் பரணதேவ நாயனாரும். அந்த வாழ் என்பது, வாழ்தல் என்பது நிலையில் உயர்தல் என்பதை வாழ்தல் என்று சொல்லப்படுகிறது. நிலையில் இறங்குதல் என்பது இழிதல் என்பது வீழ்தல் என்று சொல்லப்படும். அப்போது அறிவு உயர்ந்து அறிவு விரிவடைந்து நம் நிலையில் உயர்கின்ற தன்மையை வாழ்தல் என்று சொல்லுவோம். அப்படி நமக்கு வாழ்க்கைக்கு முதலாக இருக்கின்ற பெருமான் இவன் என்று சொல்லி, அவனை யாரெல்லாம் வழிபட்டு உய்ந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, சண்டேச பெருமான், கண்ணப்ப நாயனார் இவர்கள் எல்லாம் அன்பால் வழிபட்டு பிறக்கரிய பெரும்பெற்று பெற்றார்கள் என்று சொன்னவர். திருமால் வழிபட்டு அந்த பதவியை பெற்றார். பிரம்மன் வழிபட்டும் அந்த உயர் பதவியை பெற்றான் என்று சொல்லி, அவர்களெல்லாம் வழிபட்டு அந்த பெரும் பேற்றை பெற்றார்கள் என்று சொல்லி, அந்த பிரம்மன் மலரால் வழிபட்டு அவனை திருமாலும் வழிபட்டு அவன் அந்த ஆழிப்படையை பெற்றான் என்றெல்லாம் சொல்லி, அவர்களெல்லாம் வழிபட்டு அந்த பதவியை பெற்றார்கள். நாம் வழிபடுவது இந்த பதவிக்காக இல்லை, இதையெல்லாம் உடனே அந்த பிறவியை நீக்கி அந்த பெருமான் திருவடிக்குள் இருக்கின்ற பேரின்பத்தை பெறுவதற்காக வழிபட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். அடுத்து அந்த நஞ்சு உடைய அவன் நஞ்சுண்ட தன்மையை ஒரு 7-8 பாடல்களில் வைத்து காட்டுகின்றார். அப்படி அவன் நஞ்சு உண்டதை அவன் மேலாயம் இன்றியே உண்டான். ஒரு யாரும் அவனுக்கு துணையாக அந்த இடத்திலே நிற்கவில்லை என்று சொல்லி, அவன் அப்படி தானே இந்த உயிரில் மாட்டுக்கொண்ட கருணையினால் அதை உட்கொண்டான் என்று சொல்லி நமக்கு காட்டுகின்றார். அடுத்து நமக்கு நாவுக்கரசு பெருமானும் அதை 5ஆம் திருமுறையில் 2 பாடல்களை வைத்து சொல்லுவார். முன்கை நோக கடைந்தவன் நிற்க அவர்களுக்காக நீ இந்த நஞ்சை உண்டார். அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைந்து அவர்கள் எல்லாம் அதை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இவன் அவர்களுக்காக அந்த நஞ்சை உண்டான் என்று மிக அருமையாக 5ஆம் திருமுறையிலே காட்டுவார். அதுபோல அப்படி அந்த பொங்கி வருகின்ற அந்த கடல் நஞ்சை பங்கு போட்டு உண்டவர் யாரும் உண்டோ என்று கேட்பார் நாவுக்கரசு பெருமான். அப்படி கருணை கொண்டு இந்த கடல் நஞ்சை உண்ட பெருமான் என்று சொல்லி, தொங்கி நீ அவனை தொழு என்று. தொங்கி என்றால் தாழ்ந்து பணிந்து அவன் திருவடியை போற்றுவாயாக. சோற்றுத்துறையிலே சொல்லுகின்ற பதிகத்தில் 5ஆம் திருமுறையிலே நாவுக்கரசு பெருமான் நமக்கு காட்டுவார். இவரும் அந்த நஞ்சுண்ட
அதை நமக்கு மிக அழகாக ஒரு 7-8 பாடல்கள் சொல்லுகிறார். அதன் பெரும் கருணையை சொல்லுகின்ற பேரருளை சொல்லுகின்ற திறமாக அதை நாம் பார்க்கலாம். அடுத்து அந்த அவன் பெருமானுக்குரிய கடமை நம்மை காப்பது, நமக்குரிய கடமை அவனை வழிபடுவது என்பதை கடல்நாகை காரோணம் தலத்திலே சொல்லுகின்ற ஒரு பாடலிலே, தலத்தை குறித்து சொல்லுகின்ற பாடலில் சொல்லுகின்றார். 35வது பாடல். கடனாக கைதொழுமின் கைதொழ வல்லீரேல் கடல்நாகை காரோணம் மேயார் கடனாக மாள உரித்தாடுவார் நம் மேலை வல்வினைனோல் மாள இரித்தாடுமால் வந்து என்று அந்த பெருமான் கடல்நாகை காரோண தலத்திலே எழுந்திருக்கின்ற பெருமான், அவன் கடனாகம் என்று சொல்லக்கூடிய அந்த மதம் பொழுகின்ற அந்த யானையை உரித்து தோலை போர்த்தி கொண்ட பெருமான். கடனாக மாள உரித்தாடுவார் நம் மேலை வல்வினை நோய் மாள இரித்தாடுவார். நாம் பெருமானை தொழுவதற்குரிய காரணம் இதுதான். நம் மேலை வல்வினை நோய் மாள இரித்து ஆடுவார் என்று நமக்கு காரணத்தை காட்டுகின்றார். வினை நீங்க வேண்டுமானால் பெருமானை வழிபடு என்பதுதான். கடனாக கைதொழுமை, அது உனக்கு கடமை என்று சொல்லி, அப்படி கைதொழ வாய்க்குமானால் கைதொழுவ வல்லீரே, அப்படி ஒரு நிலைமை உனக்கு, ஒரு நல்வாய்ப்பு உனக்கு கிடைக்குமானால் நீ இந்த வல்வினையிலிருந்து நீங்கி அந்த பெருமானின் திருவடி பெற்று பெறலாம் என்று இதில் இந்த மடக்கணி வைத்து நமக்கு காட்டுகின்றார். அந்த ஆணை உரித்தது என்பது அந்த ஆணவ மலம், அந்த அதன் காரணமாக நமக்கு வினையால் கூட்டப்பட்ட இந்த உடம்பு, அந்த ஆணையின் மனத்தின் ஆற்றலை அளித்தது தான் அந்த தோலை உரித்து அவன் போர்த்து கொண்ட தன்மை. அந்த ஆணவ மலத்தின் ஆற்றலை அழித்து அதன் தோலை போர்த்து கொண்ட தன்மையைத்தான் இங்கு நமக்கு சொல்லுகின்றார். அப்படி அந்த பெருமானை தொழுவது உனக்கு கடன், அவன் காப்பது அவனுடைய கடன். இதை நமக்கு நாவுக்கரசு பெருமான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை, எந்த பலனையும் எதிர்பாராமல் உன்னையே பணி செய்வது, உன்னை வழிபடுவதை என்னுடைய தொழிலாக, என்னுடைய கடமையாக செய்ய வேண்டிய நிலைமையை அவர் நமக்கு எடுத்து காட்டுவார். அந்த அத்துவிதம் சொல்லுகின்ற பாடல் 34வது பாடல். அந்த பெருமானும் நமக்கும் உள்ள உறவு, அது எப்படிப்பட்ட உறவு என்று சொல்லும் பொழுது, தாமென்ன நாமென்ன வேறில்லை தத்துறவில் தாமென்னை வேறா தனித்திருந்து தாமென் கழிப்பாலை சேரும் கடைமிடற்றார் என்னோ கழிப்பாலை சேரும் கடன் என்று, தாமென்ன நாமென்ன வேறில்லை. இப்ப இந்த நிலைமையிலும் பெருமானும் நாமும் வேறாயில்லை, நமக்குள்ளேயே இருந்து அவன் நம்மை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் தத்துறவில், அது அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. அந்த சாத்திரத்திலே சொல்லும் பொழுது தத்தர்ம தர்மி, அவனுடைய அறிவுதான் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது என்று, தத்தர்ம தர்மி என்று அதைத்தான் தத்துறவில் ஒருவருக்கு ஒருவர் உள்ள அந்த உறவு. தாமென்னை வேறா தனித்திருந்து தாமென் கழிப்பாலை சேரும், அந்த கழிப்பாலை தலத்திலே சென்று அவன் உறைந்திருக்கின்றான், என்னை இங்கே தனித்தே விட்டு விட்டு என்று சொல்லி, அவனை நாம் சேர்வது என்றால் எப்படி சேர முடியும் என்பதால், அந்த கழிப்பாலை சேரும் கடன், நம்முடைய வினைகளெல்லாம் நீங்கினால், இந்த பால் என்பது வினை, இந்த வினைகளெல்லாம் நீங்கினால் நாம் அவனை சேரலாம் என்று ஒரு அரிய கருத்தை இந்த பாடலிலே அகத்துரை பாடலாக வைத்து நமக்கு இங்கு தந்திருக்கின்றார். தத்துவத்தையும் நமக்கு சொல்லுகின்றார். அவன் அற்புதமாக நம்மோடு கலந்திருந்தாலும் இந்த நிலையில், இந்த சகல நிலையில் நாம் அவனை உணராமல் இருக்கின்றோம். அவனை உணர்ந்து அவனை சார்வது என்பது எப்போது என்றால், இந்த வினைகள் எல்லாம் நீங்கின பிறகு, இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த பிறகு அவனை அடையலாம். நமக்கு கந்தர் அனுபூதியிலும் சொல்லுவார், ஆறாறு தத்துவம் கடந்து அதன் ஆறாறு அதை நீத்ததன் மேல்நிலையை என்று சொல்லுவார். இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்தால் அவனை அடையலாம் என்பதை இந்த பாடலில் வைத்து நமக்கு காட்டியிருக்கின்றார். இந்த ஐம்புலன்களை நீத்து அவனை அடைவது என்பது நம் முயற்சியினால் என்றால் அது இயலாது என்பதை இறுதி பாடலிலே, நேரங்கருதி இறுதியே வந்துவிட்டேன், அந்த இறுதியிலே சொல்லக்கூடிய ஒரு 4-5 பாடலும் மிக அருமையான பாடலும், கருத்து செறிவுள்ள பாடல்களாக இருக்கின்றன. இங்கு நமக்கு அந்த ஐம்புலன்கள் எப்படி இருக்கின்றன என்றால், உருமுந்த முன்னே உடையாமல், இன்னும் உருமுந்த முன்னே உடையாமல்
உருமுந்தம் ஓரைந்து உற்றுணர்வோடு இருந்து ஒன்றை ஓரைந்து உரைக்க வல்லார்க்கு ஒன்று என்று அந்த ஒன்றாகிய பரம்பொருளை, அந்த முதலில் சொன்ன ஒன்று, ஒரு பொருளாக, எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு பொருளாக இருக்கின்ற அந்த பெருமானை, அவனுடைய அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி தியானித்தோமானால் இந்த புலன்வழி ஓடுகின்ற கருத்தை அதில் செல்லாமல் தடுத்து அதற்கும் மேலாக நல்லறிக்கு செலுத்தக்கூடிய தன்மையிலே அமையும் என்று நமக்கு இந்த இறுதி பாடலிலே சொல்லுகின்றார். இதற்கு நமக்கு சாத்திரத்திலே சொல்லும் பொழுது, இந்த இந்திரியங்கள் எல்லாம் நம் வழி அல்ல, வழியும் நாம் அல்ல, எல்லாம் அவனிடத்திலே இருந்தால், அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டோமானால் அவன் நம்மை காப்பது அவன் கடனாக இருந்து, சார்ந்தாரை காத்தல் தலைவன் கடன் என்பது போல அவன் நம்மை காத்து அருள்வான் என்று இந்த இறுதி பாடலிலே சொல்லி, இந்த பாடலிலே அவர் கூறுவது இதுதான். அவனை அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி அவனுக்கு ஆட்பட்டு இருந்தோமானால் முதலில் அருளை பெற்று அதற்கு பின்பு அந்த பேரானந்தத்தை பெறலாம் என்று, அந்த அருள் வழி நின்று பேரானந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் என்று இங்கு இறுதியாக முடித்து நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ஐந்தெழுத்து மந்திரம் என்பது நமக்கு மிக உயர்வாக சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரம். அது தீட்சை மூலமாக பெற்று நாம் கணிக்கக்கூடிய மந்திரமாக, அது நம்மை அறிவை செம்மைப்படுத்தி நம்மை அந்த பிறவா நெறியில் செலுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்கின்றது என்று சொல்லி, அந்த 29வது பாடலிலும் அந்த சைவ வேடத்தை நமக்கு அறிவுறுத்தி சொல்கின்றார். இந்த பார்த்து பறியாதே பால் நீரு பூசாதே பார்த்து பரிந்தங்கம் பூணாதே பார்த்திட்டு உடையான அஞ்சு ஓதாதே ஊனாரை கைவிட்டு உடையான் அஞ்சோதாதார் ஊன் என்று, அந்த நாம் நித்தமும் உணவு உட்கொள்வது எப்படி உண்ண வேண்டும் என்பதை நமக்கு அந்த சைவ வேடம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, பார்த்து பறியாதே, இந்த பார்க்கத்தக்கவனவற்றை பார்த்து, பறியாதே அன்பால் நோக்கி, பால் திருநீர் பூசாதே, அந்த அன்பால் அவனை வழிபட்டு அந்த திருநீர் அணியாது, பார்த்து பரிந்து அங்கம் பூணாதே, அங்கம் என்பது உடம்பு, உடம்பிலே பூணாதே என்பது உருத்திராக்க மாலை அணியாது, பார்த்திட்டு உடையான் அஞ்சு ஓதாதே, அந்த அஞ்செழுத்தை ஓதாது நீ உண்ணுகின்ற ஊனெல்லாம் அது ஊனிலேயே சேர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்காது என்று சொல்லி, ஊனாரை கைவிட்டு உடையான் அஞ்சோதாதார் ஊன் என்று அதெல்லாம் அவர் சொல்லுகின்றது. அது உணவாக இல்லை, அது வேறொன்றாக கருதி கொள்ளக்கூடிய தக்க இதிலே இருக்கின்றது என்று சொல்லி, நம்ம இந்த ஊனை வளர்ப்பதற்கின்ற உணவையும் அவனை நினைந்து அதை உணவாக உட்கொண்டோமானால் அது நம்முடைய உயிரை வளர்ப்பதற்கு துணை செய்யும் என்று சொல்லி திருமந்திரத்திலும் சொல்வார் இல்லையா, இந்த ஊனை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று. அப்பொழுது அந்த பெருமானுடைய அந்த சைவ வேடம் தாங்குவது என்பது எவ்வளவு அவசியம் என்பதை அந்த 29வது பாடலில் நமக்கு சொல்லுகின்றார். அடுத்து பெருமான் அருள் செய்வது, அவன் இப்போது அருளவில்லை என்றாலும் பின்னாடி ஒரு நாள் அருள்வான் என்ற நம்பிக்கையோடு தலைவி அகத்துரை பாடலில் சொல்வதாக, எப்படி அந்த ராவணனுக்கு முதலில் அவனை விரல் ஊன்றி அவன் தோளை அழித்து அவன் ஆற்றலை அழித்து அவனுக்கு அருள் செய்தானோ, அதுபோல இப்போது அவன் அந்த கொன்றை மாலை எனக்கு தரவில்லை என்றாலும் எப்போதாவது ஒரு நாள் அருள் செய்வான் என்று தலைவி சொல்லுவதாக ஒரு பாடலை வைத்து நமக்கு காட்டியிருக்கின்றார். இவ்வாறாக மிக அருமையான நூல். இதை சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நம் தமிழ் ஊரன் சிங்கப்பூர் மைய அமைப்பினருக்கும் ஐயாரப்பன் திருமுறை ஆராய்ச்சி மைய அமைப்பினருக்கும் என் நன்றியை செலுத்திக் கொண்டு, இதுகாரும் பொறுமையாக உரையை கேட்ட நல் உள்ளங்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்கிக் கொண்டு அமைகின்றேன். சுந்தர பெருமான் சொல்லும் பொழுது, தொண்ட நூறன் சொல்லுவை சொல்லுவார்க்கு துன்பம் இல்லையே என்பார். அதுபோல இந்த திருமுறை சொற்கள் நமக்கு மந்திரங்களாக அமைந்து நமக்கு
எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்மை நீக்கி நம்மை காத்து பெருமான் திருவடிகள் நம்மை செலுத்தக்கூடிய கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தோணி போல அமைந்திருக்கின்றது. 11ஆம் திருமுறையிலே நம்பியாண்டான் நம்பி சொல்லுவார், அதிக பெருவழி காட்டிய என்று திருஞான சம்பந்தரை சொல்லுவார். அதுபோல இந்த பதிகங்கள் நமக்கு இந்த பிறவி கடலிலிருந்து நம்மை நீக்கி பெருமானிடத்தை சேர்க்கக்கூடிய தோணிகளாக அமைந்து நமக்கு பெருமான் அருளை பெற்றுத் தருவதற்கு நல்ல கருவியாக இருந்து நமக்கு துணை நிற்கின்றது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்பலம். நன்றிங்க அம்மா. சிவபெருமான் திரு அந்தாதியை சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மன்னிக்கணும், சின்மையாக்கு ஏதோ அங்க மழையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்ததுனால மன்னிக்கணும், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுது. அம்மாவுடைய பொழிவு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு தான்மா சொல்லணும். அதாவது பெருமானோடைய வேக போக யோக வடிவங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து காமிச்சிட்டீங்க. அற்புதமா இருந்தது. அவரோட அந்த யானை உரித்ததோடைய தாத்பரியத்துல இருந்து எல்லாமே அதுல ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா, திருநீலகண்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இல்லாமோ பார்த்திருக்கிறோம், ஆனா அதை மச்சமா பாருங்கன்னு சொன்னது நிஜமாவே ஒரு சிரிப்பை ஏற்படுத்தினாலும் எத்தனை அழகா. ஏன்னா இந்த காலத்துல இப்போ உள்ள காலத்துல மச்சங்கிறத எடுக்கிறதுக்குள்ள ஆப்ரேஷன் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சிவபெருமானுக்கு அவ்வளவு அழகான ஒரு மச்சம் இருக்குன்னா நம்மளும் அதை ஆசையோட இனி பாக்குற மாதிரி அம்மாவுடைய பேச்சு அமைஞ்சுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அத்துவிதம், அது ரொம்ப அழகா, ரொம்ப கடினமான ஒரு தலைப்பு, ஆனா அது ரொம்ப அழகா அம்மா நமக்கு சொன்னாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப எளிமையா இருந்தது. அதே மாதிரி திருவேடத்தோடைய ஒரு சிறப்பு, திருவேடம் ஏன் அணியணும், என்ன காரணம், அதை அணிஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது உயிர் வளர்ப்பதற்கான ஒரு ஒரு கருவியாக நம்மளுடைய எப்படி உணவு உட்கொள்ளுவதில் இருந்து நம்மளுடைய திருவேடத்தினுடைய சிறப்பு எல்லாமே மிக அழகாக அம்மா சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கும் அனைத்து அடியார்களுக்கும் இணையத்தின் மூலமாக இணைந்து கேட்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறி, அடுத்த நிகழ்வான இளம்பெருமான் அடிகள் பாசுரங்கள், அதாவது சிவபெருமான் திரு மும்மணிக்கோவை என்ற நிகழ்வு இப்போ நேரலையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய லிங்க் உங்களுக்கு சாட்ல இப்போ வந்திருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த நிகழ்வுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.